எப்பவெல்லாம் நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போறோமோ, எப்பவெல்லாம் நம்மளுக்கு ஒரு அலுப்பு ஏற்படுதோ, அப்பவெல்லாம் தொடர்ந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு அத்தியாயம் தான் வாழ்தல் என்பது இயங்கிக் கொண்டே இருத்தல். மிக மிக அருமையாக முடிச்சிருந்தாங்க அந்த அத்தியாயத்த. ஆரோக்கியமான ஒரு போட்டி என்பது என்னைக்குமே வாழ்க்கையில உண்டு. அந்த போட்டியில நாம முந்த வேண்டியது, வெல்ல வேண்டியது அதுவரையிலான நம்மைத்தான் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருந்தாரு. இயங்கிக் கொண்டே இருத்தல் தானே வாழ்தல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. அதுல முக்கியமா நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஒத்த மனநிலை கொண்ட நம்மை ஆதரிக்கும் மனிதர்களின் கூட்டு எப்பொழுதுமே நமக்கு அவசியம். அந்த மாதிரியான ஒரு கூட்டுக்குள்ள அல்லது குழுமத்திற்குள்ள நம்மை நாமே ஆட்படுத்திக் கொள்வதென்பது இந்த வெற்றிக்கு அல்லது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருத்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும். அர்த்தமுள்ள வழிவகை செய்யும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருந்தாங்க. இப்ப நம்ம அத்தியாயம் 19க்குள்ள போலாம். அத்தியாயம் 19னுடைய தலைப்பு இடையே ஒரு மெல்லிய கூடு. இன்றைய மாணவர்களின் எண்ண ஓட்டங்கள், எதிர்பார்ப்புகள், அதற்கான விடைகள், பெற்றோர் பார்வை என பல கோணங்களில் செல்கிறது இந்த புத்தகம். மாணவர்களிடம் வெகு அருகே பயணித்து நாம் கவனிக்க தவறும் பார்வைகளை, புரிதல்களை நமக்கு கடத்துகிறது. அப்படிங்கிற அருமையான ஒரு அணிந்துரை கொடுத்தவங்க யாருன்னா, செந்தில்வேலன், சேனல் மேனேஜர், இந்தியா, ஹெச்எம்டி குளோபல், பெங்களூர். இப்போ அத்தியாயத்திற்குள்ள செல்லலாம். செயல் ஒன்றினை ஒப்புக்கொள்வதற்கும் மறுப்பதற்கும் இடையே அந்த கணத்தில் எடுக்கும் சிறிய முடிவுதான் வலுவான காரணமாக இருக்கும். செய்வதாக ஒப்புக்கொள்வதற்கும் கைவிடுவதற்கும் செயலின் தன்மை, அதற்கான சூழல் ஆகியவற்றையும் தாண்டி பிரத்யேகமாக நமக்கென்று ஏதேனும் காரணங்கள் இருக்கும். காரணங்களையும் கடந்து அந்த தருணத்தில் எடுக்கும் உறுதியான முடிவு மட்டுமே காலம் கடந்தும் நிற்க உதவும். ஒரு வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணி அளவில் சக பயிற்சியாளர் ஒருவரிடமிருந்து அழைப்பு. சாரல் மழை பொழிந்து கொண்டிருந்தது. ஏதும் பயணம் நிகழ்ச்சியில் இருக்கியா என கேட்டார். வீட்டில் இருக்கிறேன் என்றேன். கொடைக்கானல் வர முடியுமா என கேட்டார். ஏதேனும் பயிலரங்கு நிகழ்ச்சியாக இருக்கும் என கருதிக்கொண்டே எப்ப எதுக்கு என கேட்டேன். பயிலரங்கு நிகழ்வேதான். நிர்ணயிக்கப்பட்ட பயிற்சியாளர் ஒருவர் பங்கேற்க முடியாது போனதால் அவருடைய இடத்தை நிரப்ப என்னை வர முடியுமா என கேட்டார். எதுவும் யோசிக்காமல் சரி என ஒப்புக்கொண்டேன். ஒப்புக்கொள்ளாமல் மிக எளிதாக மறுத்திருக்கலாம். முதலிலேயே என்னை அழைக்கவில்லை என்னும் வீம்பினை முன்னிறுத்துவதில்லை. ஆனால் பயிலரங்கு நடத்த அதற்கான குறைந்தபட்ச தயாரிப்பு தேவை. ஏனோ தானோவென்று களமிறங்குவதில் ஒப்புதல் இல்லை. அழைத்த நண்பர் மேல் இருக்கும் மரியாதை மற்றும் சூழல், அவசரம், அவசியம் ஆகியவற்றை புரிந்து கொண்டு ஒப்புக்கொண்டேன். சனிக்கிழமை மதிய அமர்விற்கு நான் இருக்க வேண்டும். கூகுளில் தொலைவு மற்றும் பயண நேரத்தை தேடினேன். 180 கிலோமீட்டர் தொலைவு மற்றும் 4.5 மணி நேர பயணம் என காட்டியது. இரவு பயணம் உகந்ததல்ல. கணினி மற்றும் நிகழ்ச்சிக்கான உடைகளை எடுத்து வைக்கவே இரவு 10 மணி ஆகிவிட்டது. பயிலரங்கிற்கான தயாரிப்பு திருப்திகரமாக இல்லாவிடில் வகுப்பை நடத்த மனம் ஒப்பாது. கொடைக்கானல் சென்றடைந்து அதற்பின் பயிற்சிக்கான தயாரிப்பை செய்வதென முடிவெடுத்து காலை 4 மணிக்கு புறப்பட்டேன். 3.5 மணி நேரத்திலேயே பயிலரங்கு நடக்கும் இடத்தை அடைந்து விட்டேன். முன்பக்கம் விரிந்து கிடந்த அழகிய கொடைக்கானல் ஏரி அழைத்தது. வழக்கமான உடற்பயிற்சியின் பொருட்டு ஏரியை சுற்றி ஓடி முடித்து உணவருந்தி பயிற்சிக்காக தயாரிக்க தொடங்கினேன். நடுத்தர வயதில் பல்வேறு தொழிலில் இருக்கும் அமைப்பு சார்ந்தவர்களுக்கு பயிலரங்கு. எந்த ஒரு முடிவிற்காகவும் நாம் நிர்பந்திக்கப்படும் போது நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் வரிசை கட்டி நின்று தம் வலிமைக்கேற்ப நம்மை முடிவெடுக்க வைக்கின்றன. உண்மையில் நேர்மறைகளை விட எதிர்மறைகள் எண்ணிக்கையில் அதிகமாக தென்படும். கூடுதல் எண்ணிக்கை என்பதால் வலிமையும் அதிகம். அந்த நேர இக்கட்டிலும் நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டதற்கான காரணங்களை விட மறுப்பதற்காக என்னிடம் இருந்த காரணங்கள் கூர்மையானவை, எவராலும் ஏற்றுக்கொள்ள தகாதவை. அந்த நேர இக்கட்டிலும் நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டதற்கான காரணங்களை விட மறுப்பதற்காக என்னிடம் இருந்த காரணங்கள் கூர்மையானவை, எவராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை. அப்படி மறுக்க தேவையான எதிர்மறை எண்ணம் என்பது இயல்பாகவே நமக்குள் இருப்பவை. முதலிலேயே ஏன் அழைக்கவில்லை? இன்னொருவருக்கு மாற்றாக நான் போகணுமா? அவ்வளவு தூரம் தேவைதானா?
எதற்குமே நேரம் போதாதே, வகுப்பிற்காக எதையுமே தயாரிக்கவில்லையே, திடீர் பயணம் என்பது மிகவும் சவால் கொண்டது என இவற்றில் எது குறித்தும் எதிர்மறையாக எளிதாக முடிவெடுத்துவிட முடியும். இவற்றை நியாயப்படுத்த இயல்பாய் மனதிற்குள் துளிர்க்கும் எதிர்மறை எண்ணங்கள் போதும். எதிர்மறை எண்ணங்களிலிருந்து மீள்வதற்கான முதல் வழி, தன்னிச்சையாக உருவாகும் எதிர்மறை எண்ணங்கள் யாவை, சூழல்களின் பொருட்டு உருவாகும் எதிர்மறை எண்ணங்கள் யாவை என கண்டுணர்தல். தானாகவே மனதிற்குள் முளைக்கும் எண்ணங்கள் எதன் அடிப்படையில் உருவாகின்றன என்பதை கண்டறிய வேண்டும். ஏற்கனவே சந்தித்த அனுபவங்களிலிருந்தும் மற்றும் அந்த செயலுக்கு காரணமாய் இருப்பவர்களை பற்றி நாம் வைத்திருக்கும் எண்ணங்களை முன்வைத்தும் பெரும்பான்மையான எதிர்மறை எண்ணங்கள் உருவாகின்றன. முடிவெடுக்கும் தருணங்களில் எதிர்மறை எண்ணங்கள் முன்னின்று நம்மை இழுத்துச் செல்லும் வல்லமை கொண்டவை. மிக இயல்பாக, எளிதாக, தன் போக்கில் களைகள் போல் எப்போதும் முளைத்து கொண்டே இருக்கும். அவற்றை கட்டுப்படுத்த முதலில் செய்ய வேண்டியது உற்று கவனித்தல். எந்தெந்த சூழல்களில் எந்தெந்த எண்ணங்கள் முளைக்கின்றன, அவை எவ்விதம் நம்மை ஆள்கின்றன என்பதை கவனிக்கையில் அதுபோன்ற எண்ணங்கள் இன்னொரு முறை தோன்றும்போது நம்மால் இனம் கண்டுவிட முடியும். சில வகை எதிர்மறை எண்ணங்கள் தன் போக்கில் அவ்வப்போது எழுந்து கொண்டே இருக்கும். காலையில் விழித்தெழும்போதே அந்த நாள் குறித்து, வாழ்வு குறித்து எதிர்மறையாய் தோன்றுவது, பயணம் துவங்குகையில் விபத்து குறித்து தோன்றுவது, திட்டங்களை முன்னெடுக்கையில் தோற்றுப்போகும் என தோன்றுவது என எதிர்மறை எண்ணங்கள் சிலரை விதவிதமாக ஆட்சி செய்வதுண்டு. இவை எந்தெந்த சூழல்களில் வருகின்றன என்பதை கண்டறிதல் முதல் தேவை. ஆழ முற்படும் எதிர்மறை எண்ணங்களிடம் சவால் விடுவது அதை கட்டுப்படுத்துவதற்கான முக்கிய படிநிலை. எதிர்மறை எண்ணத்தோடு உடன்பட்டு பயணித்தால் ஒருபோதும் தான் விரும்பியதை அடையவோ தனக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பை முயற்சிக்கவோ முடியாது என்பதை மனதிடம் அழுத்தமாக சொல்ல வேண்டும். முயற்சிக்காமல் எதிலும் வெற்றியடைய முடியாது. அப்படி முயற்சிக்கவே விடாமல் அச்சுறுத்தும் எதிர்மறைகளிடம் மண்டியிடலாமோ? அவைகளை விலக்கி தான் ஒருமுறையேனும் முயன்று பார்ப்பதாக உறுதியுடன் சவால் விடுக்கலாம். அப்படி சவால் விடும்போது அந்த எதிர்மறை எண்ணம் உச்சந்தலையில் ஏறி அமர்ந்து கொண்டு, எதன் அடிப்படையில் முயற்சி எடுக்கிறீர்கள் என கேட்கும். இதுவரை வந்த சில எதிர்மறை எண்ணங்களுக்கு நியாயமான பதிலளித்து சிலவற்றை புறம் தள்ளி சில இடங்களில் சவால் விடுத்துத்தான் இப்போதிருக்கும் நிலைக்கு வந்திருப்போம். இந்த இடத்திற்கான பயணத்திற்கு முக்கியமான காரணிகளாய் இருந்தவற்றை பட்டியலிடலாம். அவைகளே எதிர்மறை எண்ணங்களை வீழ்த்தும் போர் வீரர்கள். சில எதிர்மறை எண்ணங்களுக்கு புறக்காரணிகளும் காரணமாய் இருக்கும். ஓசை, உணவு, வாசனை, காட்சிகள், ஓய்வின்மை, புகை, மது, உடல்நலக்குறைவு உள்ளிட்ட காரணிகள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குவதாக இருக்கலாம். அவற்றில் தவிர்க்கக்கூடியதை தவிர்ப்பதும் நீக்க முடிவதை நீக்குவதும் எதிர்மறை எண்ணத்தின் ஆட்சியிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும். இந்த இடத்திலிருந்து கொடைக்கானல் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்ட அந்த இரவின் 8:30 மணிக்கு மாறுகிறேன். ஒருவேளை அந்த அழைப்பிற்கு முடியாது என நான் பதில் சொல்லியிருந்தால் எனும் இடத்திற்கு சென்று பார்க்கிறேன். திடீரென வந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்க என்னிடம் நியாயங்கள் உண்டு. இன்னொருவருக்கு மாற்றாக நான் ஏன் போக வேண்டும்? என்னை ஏன் முதலிலேயே அழைக்கவில்லை? இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் நான் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும்? இரவு உறங்காமல் அதிகாலையில் எழுந்து தனியே வாகனத்தை ஓட்டிச் செல்வது இயலுமா? குறைந்தபட்ச அவகாசமின்றி நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொள்ளலாமா? உள்ளிட்ட கேள்விகளை முன்னிறுத்தியும் அந்த வாய்ப்பை சட்டென மறுத்து ஒதுக்க முடியும். ஆனால் அப்படி மறுப்பதன் மூலமாக நான் அடைவதென்ன? வழக்கமான ஒரு தினம் மட்டுமே. மறுத்துவிட்டு தவற விட்டுவிட்டோமோ என்னும் குழப்பத்தில் வேறு உழல வேண்டும். ஒப்புக்கொண்டதால் எனக்கு நல்லதொரு பயணம். 2 தனித்தனி குழுவிற்கு பயிற்சி அளித்த அனுபவம் அலாதியானது. கொடைக்கானலின் கோடைக்கால தட்பவெப்பம், ஏரிக்கரை விடுதி, மதியம் வழங்கப்பட்ட பெருவிருந்து ஆகியவற்றையும் தாண்டி அவர்கள் அரங்கிற்கு வந்து அமரத் தொடங்கினர். பயிற்சியாளர்களுக்கு மிக சவாலான நேரம் அது. சில தலைப்பிலான பயிற்சி வகுப்புகள் சற்று நேரிடையாக பங்கேற்பாளர்களின் உணர்வை உரசும் வகையில் அமையும். இந்த முறை கையாண்ட தலைப்பு அத்தகையதே. வகுப்புகளை நிறைவு செய்த போது பங்கேற்பாளர்களின் சிலரின் கண்களில் நீர் திரண்டிருந்தது. அந்த பயிற்சி வகுப்பின் நிறைவில் பகிர்ந்த ஒரு சம்பவமும் விளக்கமுமே நீர் திரையிடலுக்கு காரணம்.
ஆயினும் அந்த நேரத்தில் அவர்களை கையாண்டு உடன் பயணிக்க வைத்து நிறைவில் நிகழச் செய்வதென்பது ஆகப்பெரும் சவால்தான். மிதமான தட்பவெப்பத்தில் மதிய உணவிற்குப் பின் சற்றே ஓய்வாக கண்ணயர வேண்டிய தருணத்தில் கண்களில் நீர் திரட்டியது வித்தியாசமான, ஆனால் பழகி வர வேண்டிய மிக முக்கியமான அனுபவம் எனக் கொள்கிறேன். அந்த ஒப்புக்கொள்ளல் மூலமாக கணிசமான அறிமுகங்களையும் அதிலிருந்து சில நல்ல நட்புகளையும் எதிர்காலத்திற்காக சில வாய்ப்புகளையும் பெற்று வந்திருக்கிறேன் என்பதே நேர்மறை எண்ணத்தின் பக்கம் நின்ற எடுத்த முடிவிற்கான பலனாக கருதுகிறேன். நம் எண்ணங்களை நம்மை விட வேறு யாரும் செம்மையாக வழி நடத்திவிட முடியும் என கருதவில்லை. முடிவுகளே வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களை தீர்மானிக்கின்றன. அந்த முடிவு நம் முழு உடன்பாட்டிற்குரியதாக இருத்தல் நலம்.